இந்த காளியோட ஆட்டத்தை இனிமே தான் பார்க்க போறீங்கன்னு சொல்லி ஒரு வசனம் வரும் சரிங்களா. அந்த மாதிரி தான் வந்து காளியோட ஆட்டம் தான். இது ஒரு படையப்பாவோட ஆட்டமாக இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா குஷி படமாக இருக்கட்டும், ஏன் கடைசியாக வந்த ஃப்ரெண்ட்ஸ் வரைக்கும் நான் சொல்கிறேன், விஜய் படம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஈக்காக கூட இல்லை. பேசி சில பேர் வந்து அடிக்கணும்னு நினைப்பாங்க. ஒரு பேசாமல் அடித்தார் பார்த்தீங்களா, சொல்லுவாங்க கேட்டால் அவர் வந்து ப்ரொமோஷனுக்காக பேசினார். அவர் எதுக்காக பேசுனாங்க அதுவே வந்து அவர் சென்சார் பண்ணி தான் பேசினார். ஆனால் ரஜினி மட்டும் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அப்பாவை நடித்தாலும் அவர் தான் கதாநாயகன், தாத்தாவை நடித்தாலும் அவர் தான் கதாநாயகன். அடுத்த ஜென்ரேஷன் அவங்க குடும்பத்திலேருந்து ஒருத்தர் வந்துடுவாங்க. நான் சொல்கிறது அவங்க பேரன்களே நடிக்க வந்துருக்காங்க, அவரோட காம்படிட் பண்ணுவார். அந்த பவர் ரஜினிகிட்ட இருக்குது. ஜனநாயகன் வரும்போது ஒரு பக்கம் பராசக்தி ரிலீஸ் ஆனால் கூட 2 படத்தை ரிலீஸ் பண்ணோம். ஒரு படம் ரஜினியோட படம் சந்திரமுகி, 2வது படம் வந்து பார்த்தீங்கன்னா அஜித் நடித்த சிட்டிசன். 2 படத்தை ரிலீஸ் பண்ணால் ஜனநாயகன் காலி. நீ போய் படையப்பா படம் போய் பாருங்கள். வேணா 2 டிக்கெட் எடுத்து தரேன்டா அவங்க 2 பேருக்கும். எந்த தேட்டரில் ஓடும்னு சொல்லுங்கள். 2 டிக்கெட் எடுத்து தரேன், போய் உட்காந்து பாருங்கள். அப்போ தெரியும் உண்மை உங்களுக்கு என்னன்ட்டு. உண்மையே தெரிஞ்சாலும் எங்கடா பேச போகிறீங்க. பெரிய கல்ட்டு இருந்தீங்க, பெரிய பிராண்ட் ஸ்டார் இருந்தீங்க, பெரிய சூப்பர் ஸ்டார் இருந்தீங்க, எல்லாம் சொன்னீங்க. இது உன் பிராண்டை கிழிக்கிறதாண்டா என் வேலை சொல்லிட்டு அவனே கிழிச்சுன்னுக்கிறான் உன் பிராண்டை உட்காந்துன்னு. சார் வணக்கம் சார். வணக்கம் சார். சார் படையப்பா டிசம்பர் 12 அன்று சூப்பர் ஸ்டாருடைய 75வது பிறந்தநாளை முன்னிட்டு வெளியாச்சு. உலகெங்கும் பட்டையை கிளப்பிட்டு இருக்கு. இன்னமும் அந்த படம் பெஜராய் போய் நிற்கிறாங்க. ரஜினி இந்த காளியோட ஆட்டத்தை இனிமே தான் பார்க்க போறீங்கன்னு சொல்லி ஒரு வசனம் வரும் சரிங்களா. அந்த மாதிரி தான் வந்து காளியோட ஆட்டம் தான். இது ஒரு படையப்பாவோட ஆட்டமாக இருக்கும். முதல் நாளே வந்து 6 கோடி சார் சரிங்களா. இன்றைக்கி டேட்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து 6வது நாள். இன்றைக்கி 23 கோடி வந்து வசூலாயிருக்கு. இன்றைக்கி வரைக்கும் முதல் நாளே 6 கோடி சார். இன்றைக்கி 5வது நாள் 23 கோடி வந்துருக்கு. மொத்த படம் பட்ஜெட்டே 6 கோடி தான் அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் இருக்குது சரிங்களா. 6 கோடி வந்து பட்ஜெட்டில் தயாரிக்கப்பட்ட படம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி டேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 23 கோடியை வந்து பார்த்திங்கன்னா லாபத்தை ஈட்டி கொடுத்துருக்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க. ஒட்டுமொத்த திரையுலகமாக ஆடி போயிருக்கு. ரஜினியோட பவர் வந்து அவர் ரிட்டையர் ஆகணுமான்னு கேட்குறாங்க. இப்போ மக்கள் வந்து அவர் ரிட்டையர் ஆகணுமா கண்டிப்பாக அப்படின்ற ஒரு கேள்வி வந்து மக்கள் மத்தியில் எழுந்திருக்கு. ஏன்னா மக்கள் மத்தியில்ன்றதை தாண்டி நான் கேட்டேன்னா இன்னும் சொல்லப்போனால் வியாபாரிகள் கிட்ட, அதாவது சினிமா வியாபாரிகள் கிட்ட நான் வந்து தியேட்டர் உரிமையாளர்களாக இருக்கட்டும், தயாரிப்பு நிறுவனங்களாக இருக்கட்டும் வந்து ரஜினி ஏன் ரிட்டையர் ஆகணும்னு ஒரு கேள்வி வைக்கிறாங்க. அப்போ அந்த அளவுக்கு இன்றைக்கி படையப்பா வந்து பார்த்தீங்கன்னா வரலாறு காணாத ஒரு ரீரிலீஸ் வந்து இவ்வளோ பெரிய வசூல் கொடுத்ததுன்றது இதுதான் ஃபஸ்ட்டு. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சி சந்தோஷத்தில் இருக்கிறார் ரஜினி. இல்லை சார், இது என்னென்னா ரீரிலீஸ் படங்களோட வரலாற்றுலேயே கில்லி தான் அதிக வசூல் அப்படின்ற சார். சச்சின் படம் நம்ம 2 பேர் தான் போனோம். அது ஸ்கேமு சரிங்களா. வெறும் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் புக்கிங் காட்டுச்சு, அதை உடச்சி விட்டோம் நம்ம. அதுக்கு பிறகு எந்த படமும் வந்து பார்த்தீங்கன்னா ரீரிலீஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இது போகல. இன்னும் சொல்லணும்னா விஜய் குறிப்பாக நீங்கள் கேட்குறதுனால நான் சொல்கிறேன், கில்லி படமாக இருக்கட்டும், அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா குஷி படமாக இருக்கட்டும், ஏன் கடைசியாக வந்த ஃப்ரெண்ட்ஸ் வரைக்கும் நான் சொல்கிறேன், விஜய் படம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஈக்காக கூட இல்லை. சான்ஸே கிடையாது. நீங்கள் 1 கோடிக்கு வாய்ப்பு இல்லை சார். நீங்கள் எங்கே வந்து பேசுகிறீங்க. நீங்கள் 23 கோடி சார் இந்த 5 நாளில். அப்போ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா படம் எல்லாம் இது வந்து ரீரிலீஸில் வந்து சூப்பர் ஹிட்னு சொன்னால் இன்றைக்கி பாருங்கன்னா எல்லா தேட்டர்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் எடுத்தீங்கன்னா படையப்பா தான். எல்லா தேட்டரும் ரிலீஸ் ஆகிருக்கு. சென்னையில் கிட்டத்தட்ட 500 தேட்டரில் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. என்ன படையப்பா வந்து 23 அந்த 5 நாளில் 23 கோடி மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் சார். செகண்ட் டைம் இது. இல்லை சார், ஏன்னா இந்த வசூலை பார்த்து விஜய் வந்து ஸ்கேம் பண்ணி வசூலை கணக்கு காட்டினார். இப்போ இது உண்மையான வசூல். அதுதான் வந்து இது அதுதான் பேசி சில பேர் வந்து அடிக்கணும்னு நினைப்பாங்க. ஒரு பேசாமல் அடித்தார் பார்த்தீங்களா, சொல்லுவாங்க கேட்டால் அவர் வந்து ப்ரொமோஷனுக்காக பேசினார். அவர் எதுக்காக பேசுனாங்க அதுவே வந்து அவர் சென்சார் பண்ணி தான் பேசினார். படையப்பாளர் நீலாம்பரின்ற அந்த கேரக்டர் வந்து யார் நடிக்கிறதா இருந்தாங்க, நடிக்கலை. அதுக்கப்புறம் வந்து இவங்களை கூப்பிட்டு வந்து நடிக்க வச்சோன்னு சொல்லிட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க நீலாம்பரியோட ஆட்டம் வந்து மிகப்பெரிய ஆட்டம் அந்த படத்தில் சரிங்களா. அந்த கேரக்டர் பயங்கர ஸ்ட்ரென்த்தான கேரக்டர். ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வந்து அனுதாபத்தை பெறக்கூடிய கேரக்டராகவே அந்த ரம்யா கிருஷ்ணன் கேரக்டர் வந்து கடைசியில் ஆகிடும் என்ன. ஆனால் இன்றைக்கி எல்லாரும் பயத்தில் இருக்கிறாங்க. ஏன்னா கடைசியாக வந்து நீலாம்பரி பேசக்கூடிய வசனம்னா அடுத்த ஜென்மம் எடுத்தாவது ஒன்று வந்து பழி வாங்குவோன்னு சொல்லக்கூடிய அந்த வசனத்தை வச்சுட்டு இந்த சினிமாவில் இருக்கக்கூடிய ரஜினிக்கு வந்து வேண்டாத சில தருதலைகள் இருக்குங்களா, தற்குறிகள்,
அவங்கெல்லாம் வந்து பயத்தில் இருக்கிறாங்க. ஏன்னா ஒட்டுமொத்த விஜய் படம் நான் சொல்ல சச்சியிலிருந்து கில்லியிலிருந்து அடுத்து பகவதியிலிருந்து ஃப்ரெண்ட்ஸ் வரைக்கும் வந்து ரிலீஸ் ஆன அத்தனை ரெக்கார்டையும் வந்து காலி பண்ணிடுச்சு. ரெக்கார்டு தான் கிடையாது, தூக்கி வீசிடுச்சு மொத்தமாக. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து எல்லாமே வந்து ஃப்ளாப் பண்ண ரீரிலீஸில் அதில் இன்றைக்கி வந்து அடித்து தூள் பண்ணியிருக்கு, பழைய ரெக்கார்டை உடைச்சிருக்கு. அதுதான் முக்கியம் இங்கே சார். அந்த படமே பார்த்தீங்கன்னா அப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு 5-6 கோடியில் செலவில் எடுத்த படம் ஒரு 30 கோடி சார், 6.25 கோடி தான் மொத்த பட்ஜெட் சார். அதான் அப்போவே வந்து அவ்வளோ வசூல் 30 கோடி வசூலிச்சு. அப்போ எல்லாம் 10 ரூபா 20 ரூபா தான் டிக்கெட். ஆமாம் ஆமாம். இன்னைக்கு ரீரிலீஸ்ல அந்த வருஷம் அதான் சொல்கிறேன். இன்னைக்கு வந்து அன்றைக்கி 10 ரூபா டிக்கெட்லாம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 80 ரூபா டிக்கெட் கிராமங்கள்லேயே இன்றைக்கி 150 ரூபா நகர்ப்புறங்களில் அப்படி இருக்கும்போது அதுதான் ரஜினியோட பவர். அதுதான் சார். அதுதான் இப்போ எல்லாரும் கேட்குற ஒரே கேள்வி கேட்டினா, தலைவா ஏன் ரிட்டையர் ஆகணும் அப்படின்னு கேட்குற அளவுக்கு தான் இன்றைக்கி ரஜினியோட கெரியர் இருக்குது. அவர் ரஜினி ஆயுளோடு இருந்தார்னா அவர் ஜெயிக்கிறதுக்கு ஒரு ஆள் கிடையாது சார். நான் ஒப்பனை சொல்கிறேன். இன்றைக்கி விஜய் இல்லை, 10 விஜய் 100 விஜய் வந்தால் கூட ரஜினி ஜெயிக்க முடியாது. அவர் ஆயுள் இருந்ததுன்னா அவர் தான் முடிசூடா மன்னன் தமிழ் சினிமா இல்லை, ஒட்டுமொத்த இந்தியா சினிமாவுக்கே சொல்கிறேன் நான். இன்றைக்கி அவரோட பயணித்த யாருமே இல்லை, எல்லாம் வீல் சேரில் இருக்கிறாங்க, இறந்து போயிட்டாங்க, இப்படி வந்து சினிமாவில் வாய்ப்பு இல்லாத போயிட்டாங்க. இல்லை வந்து பார்த்தீங்கன்னா அப்பா ஆகிட்டாங்க, அவன் வந்து அப்பா ரோலில் வந்து ஏதோ ஒரு சின்ன சின்ன கேரக்டர் நடிக்கிறாங்க, அவரோட பயணிச்சுங்க அத்தனை பேருமே. ஆனால் ரஜினி மட்டும் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அப்பாவை நடித்தாலும் அவர் தான் கதாநாயகன், தாத்தாவை நடித்தாலும் அவர் தான் கதாநாயகன். அடுத்த ஜென்ரேஷன் அவங்க குடும்பத்திலேருந்து ஒருத்தர் வந்துடுவாங்க. நான் சொல்கிறது அவங்க பேரன்களே நடிக்க வந்துருக்காங்க, அவரோட காம்படிட் பண்ணுவார். அந்த பவர் ரஜினிகிட்ட இருக்குது. அதில் அவங்க பேரன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அது யாத்ராவாக இருக்கட்டும் லிங்காவாக இருக்கட்டும் அவங்களோட காம்படிட் பண்ணுற அளவுக்கு ரஜினிக்கு பவர் இருக்குது. இல்லை சார், இவனுக்கு வந்து பொய்யான ஒரு வசூல் கணக்கு காமிச்சிருந்தானுங்க. அந்த பொய் வசூலையே இவர் உண்மையாக பீட் பண்ணியிருக்காரு. அதுதான் சார். இவங்க ஸ்கேம் மூலமாக இவங்க என்ன நினச்சானுங்கன்னா, அடுத்தடுத்து வந்து விஜய் படத்தை ரிலீஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அவர் அப்படியே லைம் லைட்டில் இருக்கிற மாதிரி ஒரு சீன். ஏன்னா கோட் படம் வந்து காலி ஆகிடுச்சு, அந்த வருத்தத்தில் இருக்கிறானுங்க. ஆனால் அவனுக்கு தெரியாமல் நான் சரி கேட்டிங்கன்னா வந்து தேவையில்லாமல் ரஜினியோட மோதனால் தான் வந்து விஜய்க்கு வந்து சரிவே. அவன் இடத்த தக்க வச்சுட்டு அவன் போயிட்டு இருந்துருக்கலாம். தேவையில்லாமல் காக்கா கழுகுன்னு சொன்ன உடனே அதுக்கு ஒரு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவங்க கோவம் வச்சது, சினிமாவில் பணத்தை கொடுத்து ப்ரொமோட் பண்ணுறது, கோல்டு காயின் கொடுத்து இவங்க நாரிப்பாடிங்க இந்த 2 பேரும் பேச வைக்கிறது, இதெல்லாம் நான் 1000 நீங்கள் வந்து தேவையில்லாமல் பகைமையை ஏற்படுத்தி விட்டானுங்க. ஆனால் ஒருபோதும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரஜினி வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் சினிமா கிங்கு சார். ரஜினி அந்த புரியல இவங்களுக்கு. நான் சொல்கிறேன் இந்தியன் சினிமா கிங்கு. நீ வந்து பார்த்தீங்கன்னா வேறு வந்து அவரோட போட்டி போகிறதுக்கு ஆள் கிடையாது. இனிமேல் வந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஜெயிக்க முடியாது. ஏன்னா அவருடைய எல்லையே வேறு. அவர் படம் வந்து அவர் சினிமாவில் வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா அன்றைக்கி இருந்த அந்த அந்த சிவாஜிராவ் கேக்வாட்டா இருக்கட்டும், இன்றைக்கி இருக்கிற சூப்பர் ஸ்டார் ரஜினி, அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வளர்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவல். அது அதோட யாரும் போட்டியிட முடியாது. முட்டாள்கள் தான் வந்து பேசிகிட்டு இருப்பானுங்க. ரஜினியை வந்து விஜய் ஒப்பிட்டு பேசுகிறதுலாம் வந்து தற்குறிகள் பேசுகிறது, காசுக்காக பேசுகிறானுங்க. வேறு என்ன செய்ய முடியும் சார் அவங்க? அதை இதை விட்டாக்கா அவங்க வேறு எங்கே போகணும்? சோனா கட்சி போகணும், இல்லைனா பாம்பேயில் போய் ரெட் லைட் வேறு ரெட் லைட் தான் வந்து புரோக்கர் வேலை பார்க்கணுங்க. இப்போ இது வேறு என்ன செய்யறாங்க? சினிமாவில் புரோக்கர் வேலை பண்ணிருக்கானுங்க. அவரே முட்டை வருது, இவரை முட்டை வருது, அந்த ரசிகரை இந்த ரசிகரை முட்டை வருது. இதை தான் அவனுக்கு வருமானமே. இதை விட்டால் அவனுக்கு வேறு எதுவும் தெரியாது. பீலா பிஸ்மியும் அந்த புறம் வந்தோன்னா எங்கே போவானுங்க? அது கல்கட்டா போகணும், சோனா கட்சி போகணும், இல்லைனா பார்த்தீங்கன்னா வந்து மும்பை போகணும். இதை தவிர வேறு எங்கே போக முடியும் அவனுங்க? அதெல்லாம் முட்டை விட்றானுங்க. இல்லை சார், படையப்பா திரைப்படமே வந்து அது நிறைய முறை டிவியில் போட்டிருக்காங்க, நம்ம பார்த்துருக்கோம் அடிக்கடி. அப்போவே அந்த படத்தை 10-5 வாட்டியில் தேட்டரில் பார்த்தலாம் இருக்காங்க. கண்டிப்பாக. இன்னும் சந்திரமுகின்னு ஒரு படம் இருக்குது, அது ரீலீஸ் ஆகிட்டு இப்போ கூட அவனுக்கு பயம் என்ன தெரியுங்களா? திடீர்னு இப்போ வந்து சினிமா வேறு ட்ரெண்டு போயிட்டு இருக்கு. ரஜினியோட படம் எந்த ரீரிலீஸ் பண்ணால் எப்படி இளையராஜா சாங்கை போட்டால் படம் ஓடுன்னு இருக்கிற இல்லை, அந்த மாதிரி இப்போ ஒரு ட்ரெண்டு உருவாயிருக்கு. ரஜினி படத்தை ரீரிலீஸ் பண்ணால் அது வேறு லெவல். இப்போ அந்த யோசனையில் எல்லாருமே ஓடிட்டுருக்குறாங்க. இன்னொன்று ஜனநாயகன் வரும்போது 2 படத்தை ரிலீஸ் பண்ணோம் சார். 2 படத்தை ரிலீஸ் பண்ணோம். ஜனநாயகன் வரும்போது ஒரு பக்கம் பராசக்தி ரிலீஸ் ஆனால் கூட 2 படத்தை ரிலீஸ் பண்ணோம். ஒரு படம் ரஜினியோட படம் சந்திரமுகி, 2வது படம் வந்து பார்த்தீங்கன்னா அஜித் நடித்த சிட்டிசன். 2 படத்தை ரிலீஸ் பண்ணால் ஜனநாயகன் காலி. நான் சொல்கிறேன், அந்த 2 படத்தை ரீரிலீஸ் பண்ணட்டுமே, ஜனநாயகன் என்ன ஆகுதுன்னு பாருங்கள். அதுவும் வந்து அஜித்தோட வந்து சந்திரமுகி வந்து ரிலீஸ் பண்ணிட்டு அஜித்தோட சிட்டிசன் படத்தை ரிலீஸ் பண்ணால் ஜனநாயகன் காலி. இல்லை சார், இந்த ரீரிலீஸ் வசூலுக்கு இப்படி கதறானுங்க. என்னன்னா அதே பொய்ன்றானுங்க. என்ன செலிப்ரேஷன் இவனுக்கு என்ன பொய்ன்னு சொன்னாலும் நல்லா தெரியும் சார். தற்குறிகளுக்கு வந்து நான் சொல்றேன்னா அந்த வியூவர்ஸ் இருக்கானுங்களா, அவங்க விஜய் ரசிகர்கள், அவங்களுக்கே தெரியும். பட் இருந்தாலும் நான் கேட்டிங்கன்னா இப்போ சொரிஞ்சா வந்து எப்படி எதவா இருக்குன்னு சொல்லுவாங்கள்ல, நமைச்சல் எடுத்தா அந்த மாதிரி சொரிகிறானுங்கன்றது வந்து இப்போ என்னடா சொரிஞ்சா ரத்தம் வருமே கூட தெரியாமல் அதை எதவா எடுத்துக்கிறானுங்க, அவ்வளோதான். நல்லா தெரியும் இது எவ்வளோ பெரிய சக்ஸஸ்ஸு. அவங்க படம் என்ன ஆச்சு, ஃப்ரெண்ட்ஸ் என்ன ஆச்சு, குஷி என்ன ஆச்சு, கில்லி என்ன ஆச்சு,
சச்சின் என்ன எல்லாம் தெரியும் தான். ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எங்கள் தலைவர் தான் அப்படின்னு அவங்க சொல்லும் போது என்னென்னா இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது மூலம் வியூவர்ஸ் வருது. முழுக்க முழுக்க எதுக்கு வலைபேச்சில் பேசுகிறது எதுக்காக பேசுகிறானுங்க? வருமானத்துக்கு பேசுகிறானுங்க. விஜய் பேசுகிறனா வருமானம் கிடையாது. அப்போ அவங்க எதை பேசணும்னா அப்போ இந்த மாதிரி இவனை இன்றைக்கி யாரை பற்றி இந்த ரஜினியை திட்டலாம், வன்மத்தை கொட்டலான்னு பட்டைய கலப்பி இருக்குது. இதுதான் உண்மை. அவனுக்கு என்ன தான் மறைச்சாலும் உள்ளங்கையில் வந்து சூரியனை மறைக்கணும்னு நினைக்கிறான். நம்ம முட்டாள்தான். அது சூரியனை மறைக்கவே முடியாது. இல்லை சார், இவ்வளோ பெரிய வெற்றியை கொடுத்துட்டு அவர் சாதாரணமாக திருப்பதி கோயிலுக்கு போயிட்டு வந்துருக்கு. அதுதான் சொல்கிறேன். எங்கேயாவது ஏதாவது ஒரு வந்து அவர் வந்து ஹாப்பியாக ஏதாவது பேசியிருக்காரா? என்றைக்குமே அப்படி பேசுனதில்லை. ரெண்டாவது அவர் மேலே காவி சாயத்தை பூச ட்ரை பண்ணானுங்க. அவர் பிஜேபியோட ஆளுனானுங்க. எல்லாம் என்னென்ன சொன்னானுங்க கடந்த காலத்தில். அதுக்கே அவருக்கு ஒரு பதில் கொடுத்துருப்பார் சார் ஒரு வீடியோவில். எனக்கு வந்து திருவள்ளூருக்கு கூட வந்து காவி சாயம் பூசுகிறாங்க, ஆனால் எனக்கு வந்து பலமுறை வந்து எனக்கு வந்து காவி சாயம் வந்து பூச ட்ரை பண்ணுறாங்க, ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதான் வந்து அது நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு போவார். சொல்கிறான் அப்படி. காவி சாயம் வந்து ரஜினிக்கு போகுது, திருவள்ளூருக்கே பூச மாதிரி ரஜினிக்கு வந்து காவி சாயம் பூச ட்ரை பண்ணானுங்க. யாரும் இந்த பண்ணாடைங்க தான். அவர் பிஜேபியோட ஆள் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் வந்து அதனால தான் அரசியலுக்கே அவர் வரல. ஒட்டுமொத்த ஒதுங்கிறதுக்கு காரணமே அதுதான். அவரே பேட்டியிலே சொல்லியிருப்பார், திருவள்ளூருக்கே காவி சாயம் பூசுகிறாங்க, இந்த ரஜினிக்கு வந்து ட்ரை பண்ணுறாங்க பலமுறை, அது நடக்காதுன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பார். அதுதான் ரஜினி. இல்லை சார், ரஜினி வந்து இவ்வளோ கிண்டல் பண்ணுறவனுங்க, இவ்வளோ ட்ரோல் பண்ணுறவனுங்க அவருடைய பிறந்த நாளுக்கு பாரத பிரைம் மினிஸ்டர்லேருந்து ஒவ்வொரு ஸ்டேட்டோட சீஃப் மினிஸ்டர் வரைக்கும் வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறாங்க. அதுதான் சார் சொல்கிறேன். தெரியுமா அந்த வீடியோ இருந்தால் எடுத்து பாருங்க. இவர் வந்து கொடுத்துருப்பார். யார்? சன் பிக்சர்ஸ் கலாநிதி மாறன் சொல்லியிருப்பார். எந்த சீஃப் மினிஸ்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் போட்டாலும் இவர் ஃபோன் போட்டார்னா எடுத்து பேசுவாங்க. இவர் ஃபோன் போட்டார்னா எடுத்து பேசுவாங்க. அந்த அளவுக்கு ரஜினிக்கு ஒரு பவர் இருக்குது. இதெல்லாம் வேறு யாருக்காவது கிடைக்குமா நான் கேட்குறேன். அதனால் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அது பிரைம் மினிஸ்டராக பேசுவார். ரஜினிக்கு ஃபோன் போட்டார்னா பிரைம் மினிஸ்டர் பேசுவார். அந்த அளவுக்கு ரஜினிக்கு வந்து ஒரு பவர் இருக்குது. ஆனால் வந்து சார் அமிதாப் பச்சன் வந்து ஒரு கெஸ்ட் ரோல் பண்ணிட்டு போகிறார் சார் பேட்டையனில். இதை விட என்ன வேணும்? ரஜினியோட பவர் தெரியல இவனுக்கு. பவர் தெரியாமல் இவனுக்கு ஏதோ இந்த சின்ன பையனை வச்சு விஜய் வச்சு முட்டை விட்டுங்கிறானுங்க. அவர் தான் இவருக்கு போட்டி, அவர் தான் இவருக்கு போட்டி, அவர் தான் ரிட்டையர்டு சூப்பர் ஸ்டாரு. இப்போ தெரிஞ்சிச்சாரா ரிட்டையர்டுன்றது? டேய் பீலா பிஸ்மி உன்னை தான் சொல்கிறேன். ரிட்டையர்டு சூப்பர் ஸ்டார்னு சொன்னியே, வா வந்து உடனே நான் ஒரு டிக்கெட் எடுத்து தரேன். இது அதுவே ரொம்ப கஷ்டம் தான், போராடி தான் வாங்கணும். ஒரு டிக்கெட் எடுத்து தரேன், நீ போய் படையப்பா படம் போய் பாருங்கள். வேணா 2 டிக்கெட் எடுத்து தரேன்டா உங்கள் 2 பேருக்கும். எந்த தேட்டரில் வேணும்னு சொல்லுங்கள். 2 டிக்கெட் எடுத்து தரேன், போய் உட்காந்து பாருங்கள். அப்போ தெரியும் உண்மை உங்களுக்கு என்னன்ட்டு. உண்மையே தெரிஞ்சாலும் நீங்கள் எங்கடா பேச போகிறீங்க? ரெண்டாவது நீங்கள் தேட்டரில் படம் பார்க்க போனால் நீங்கள் பத்திரமா வரணும். அங்கே ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரஜினி ரசிகர்கள் இருப்பாங்க. நீங்கள் உங்களை பத்திரமா வெளியே கூப்பிட்டு வந்து விடணும். இல்லை சார், நம்மளும் தான் வந்து விமர்சனம் பண்ணுறோம். நம்ம வந்து ஒரு நடிகரை விமர்சனம் பண்ணுறோம், கட்சி விமர்சனம் பண்ணுறோம், என்னவோ பேசுகிறோம். நம்ம பப்ளிக்காக சுற்றுறோம், போகிறோம், வரோம், ஒரு படத்துக்கு போகிறோம், வரோம். இவங்களாம் வந்து தைரியம் வந்து ஒரு தேட்டர் பக்கம் கூட போனதே இல்லையா சார்? அதுதான் சார் நான் சொல்கிறேன். இவங்க வந்து வசதியாக வந்து சாலிகிராமத்தில் ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு இவனுங்க, புரியுதுங்களா, எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசுறது, சினிமாவை பற்றி எல்லாம் கரைச்சி கொடுத்த மாதிரி பேசுறது. என்ன இவர் தான் அப்படி பேசுகிறாரு, அவர் இப்படி பேசுகிறாரு. இதே இந்த பண்ணாடை யார் இந்த அந்தப்புறம் வந்தனா இப்போ தான் பயில்வான் ரங்கநாதனை பற்றி பேசினான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி. அவர் வந்து சினிமா நடிகைகளை பற்றி பேசுகிறாரு. இப்போ இவனே பேசுகிறான். என்ன சொல்கிறான்னா, சிவகார்த்திகேயன் வந்து குடும்பத்தை நாசமாக்கிட்டாரு, இசையமைப்பாளர் குடும்பத்தை நாசமாக்கிட்டாரு பேசுகிறான். அப்போ பயில்வானை நேற்று சொன்னீங்களா, பயில்வானை சொன்னீங்களாடா? அப்போது நான் கேட்குறேன், அவர் தான் புது நடிகைகளை பற்றி பேசுகிறாரு, நடிகர்களை பற்றி பேசுகிறாரு. நீங்கள் என்ன பற்றி பேசுகிறீங்க இப்போது? அந்தப்புறம் அந்த கேட்குறேன். தப்பு இல்லையா சார்? எப்போவுமே இதுதான். இப்போ புரியுதுங்களா? நீங்களும் அந்த கிசுக்கு செய்தினா புழைச்சின்னு இருக்கீங்க. என்ன எழுத முடியாது, இப்போ பேசுகிறீங்க, அவ்வளோதான். இல்லை சார், இவங்களுடைய டார்கெட்டே பார்த்தீங்கன்னா நேர்மையாக உள்ளே வராங்க பார்த்தீங்களா, எந்த வித பின்புலாமல் நம்ம உள்ளே வந்தாங்க பார்த்தீங்களா, அவங்கள தான் அவங்க டார்கெட் பண்ணுறாங்க. ரஜினிகாந்த், அஜித்குமார், சிவகார்த்திகேயன், இந்த வாரிசு நடிகர்கள் இல்லாமல் தன்னிச்சையாக செயல்பட்டு தன்னிச்சையாக ஒரு மார்க்கெட் உருவாக்கணும் பற்றி இவங்க கிண்டல் பண்ணுறாங்க. ஆமாம் சார், அப்பன் தயவில் வந்தால் விட்டுருவானுங்க சார். புரியுதுங்களா சொல்கிறது? இதில் இன்னொன்று கூட இருக்குது. இப்போ நீங்கள் ரஜினி எடுத்துங்க, அஜித் எடுங்க, 2 பேரும் ஒரே வந்து பார்த்திங்கன்னா வந்து பின்புலம் இல்லாமல் வந்து சினிமாவுக்கு வந்தவங்க. அதுக்கப்புறம் வந்து வாய்ப்புகள் கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா அவங்க அதை பயன்படுத்தி முன்னேறி வராங்க. சரிங்களா? அதே இடத்துல நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வாரிசு நடிகராக இருந்தால் கூட, சிம்பு வாரிசு நடிகராக இருந்தால் கூட பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு பிரேக் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து செகண்ட் இன்னிங்ஸ் ஃபுல்லாகவே வந்து அது கூட வந்து பார்த்தீங்கன்னா வந்து வாய்ப்பு வந்து டிஆர் வாங்கி கொடுத்த மாதிரி எனக்கு இது வரைக்கும் நான் கேள்விப்படவே கிடையாது. சரிங்களா? தன் மகனுக்காக வந்து இந்த சித்து வேலைலாம் பண்ணுற மாதிரி, இந்த எஸ்எஸ்சி பண்ண மாதிரி அந்த வேலைலாம் எதுவும் பண்ணல. ஆனால் அடையாளம் வேணால் சொல்லலாம்.
இன்னாருடைய புள்ளன்ற அடையாளம் அது வந்து பார்த்தீங்கன்னா யாரும் சொல்லவே முடியாது. ஆனால் செகண்ட் ஒரு பெரிய பிரேக் கொடுத்த பிறகு அதுக்கப்புறம் சிம்பு வந்தபோது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நிற்கிறார் சொந்த காலில். இன்றைக்கி அரசன் படம்லாம் வேறு லெவலில் வந்து மாறப்போகுது. ஆனால் இப்போதைக்கு வந்து விஜய் வந்து ரிட்டையர் ஆகிறது தான் பெட்ரு. ஏன்னா இதுக்கு மேலே விஜயால் நிற்க முடியாது. ஏன்னா அடுத்த அளவு வந்து பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயனுடைய வந்து ஆட்டம் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சிம்புவோட ஆட்டம் இருக்குது. இப்போது இவங்களுடைய ஆட்டத்தெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிற்க முடியாது சார். விஜய் பொறுத்த வரைக்கும் அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 173 படம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 75 வயசில் வந்து அவர் முடிச்சிருக்காருன்னா அது வந்து அதெல்லாம் ரீச் பண்ணவே முடியாது சார். யாரும் ரீச் பண்ண முடியாது. இல்லை சார், இவங்க வந்து ரிட்டையர்டு சூப்பர் ஸ்டார்னு சொன்னவர் களத்தில் நிற்கிறாரு. இப்போ விஜய் தான் சூப்பர் ஸ்டார்னு சொன்னவர் சினிமா இண்டஸ்ட்ரிக்கு போயிட்டாரு. எப்படி இருக்கு பாருங்க. இதுதான் சார் பாயிண்ட்டே. இவங்க யார் வந்து ரிட்டையர்டு சூப்பர் ஸ்டார்னீங்க, அவர் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ரீரிலீஸ் போட்டு தெம்பாவது ஓலாத்தின்னு இருக்கிறார். கோயிலுக்கு போயிட்டு பேரங்களோட என்ன பெரிய கல்ட்டு இருந்தீங்க, பெரிய பிராண்ட் ஸ்டார் இருந்தீங்க, பெரிய சூப்பர் ஸ்டார் இருந்தீங்க, எல்லாம் சொன்னீங்க. இது உன் பிராண்டை கிழிக்கிறதாண்டா என் வேலை சொல்லிட்டு அவனே கிழிச்சுன்னுக்கிறான் அவன் பிராண்டை உட்காந்துன்னு. இதான் உண்மை. ஆனால் அவன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ வந்து கோவாவுக்கு போயின்னுக்கிறான் நடிக்க கூட. இதான் உண்மை. இப்போ புரியுதுங்களா யார் சூப்பர் ஸ்டார்ன்றது? சூப்பர் ஸ்டார் வந்து ரிட்டையர் ஆனவர் கோயிலுக்கு போகிறார். வெற்றி கழிப்பில் கோயிலில் போயிட்டு பேரங்களோட போகிறாரு. ஆனால் இங்கே நீங்கள் யார் பெரிய பிராண்ட் ஸ்டாரு சூப்பர் ஸ்டார்னீங்களோ அவர் வந்து நடிகை கூட கோவா போயிட்டு இருக்கிறாரு. இதுதான் இன்னைக்கு பார்க்குற நிலமை. சரி சார், தேங்க்யூ வெரி மச் சார். தேங்க்யூ. நன்றி சார். இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன்ட் வாய்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.